ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎஸ் டிலைட்ஸ். உப்ஸ், சாரிங்க, இன்ட்ரடக்ஷன்லயே பார்த்துருப்பீங்க, சேனலோட நேமை மாத்திட்டோம், சுபஸ்ரீ தேவானந்த்னு. இது வரைக்கும் நீங்க கொடுத்திருந்த சப்போர்ட்டை இனிமேலும் கண்டினியூஸா கொடுப்பீங்கன்னு நம்புறோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் பட்டேல் பிரதர்ஸ். இது என்ன பட்டேல் பிரதர்ஸ், நம்ம இந்தியன்ஸோட நேம் மாதிரி இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இது இந்தியன்ஸால உருவாக்கப்பட்ட ஷாப் தான். இன்னும் சொல்லணும்னா சூப்பர் மார்க்கெட். இன்னும் சொல்லணும்னா செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட் அமெரிக்கால இருக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த சூப்பர் மார்க்கெட்டை வந்து இங்க நடத்திட்டு வராங்க. சரி வாங்க உள்ள போய் அப்படி என்னதான் இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். என்னங்க பாத்தீங்களா எவ்வளோ பெரிய ஷாப்பா இருக்குன்னு? உங்களுக்கு தெரியறது ஒரு பக்கமான ஷாப் தாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் இருக்கு. இன்னும் அந்த செக்ஷன்லாம் வேற இருக்கு, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸை வாங்கிடலாம். இந்த ஷாப்போட ஒன் ஆஃப் த கோஃபவுண்டரான மஃபத் பட்டேல் அப்படின்றவரு யூஎஸ்ல ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்திருக்காரு. அவர் வந்த டைம்ல இங்க எந்த இந்தியன் ஷாப்ஸோ கிராசரியோ எதுவுமே கிடைக்காத ரீசன்னால இந்தியன் ஃபுட்ஸை வந்து ஆப்வியஸ்லி மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால அவருக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அவர் பிரதர் கிட்ட சொல்லி அவர் பிரதரையும் இங்க வர வச்சு 2 பேருமா சேர்ந்து 1974 சிகாகோ ஸ்டேட்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப்பை ஒரு குட்டியான பிளேஸ்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப கிட்டத்தட்ட அமெரிக்கால 52 ஷாப்ஸ்க்கு மேல அவங்களுக்கு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அண்ணன் தம்பி 2 பேரையும் செமையாவே வேலை பார்த்துருக்காங்க. இங்க இருக்க அமெரிக்கன் ஷாப்ஸ்லலாம் வந்து நம்மளோட இந்தியன் வெஜிடபிள்ஸோ இல்லை இந்தியன் ஃப்ரூட்ஸோ எதுவுமே அந்த அளவுக்கு கிடைக்காது. பட் இப்போ இங்க பட்டேல் பிரதர்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய போகுது. நீங்களே பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியன் ப்ரைஸஸ்லயே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. அது எப்படிங்க கிடைக்கும்? இந்தியாவில் ஒரு கருவேப்பிலை சும்மாவே நம்ம வாங்கிக்கலாம். இங்க பாத்தீங்களா என்ன ரேட் போட்டிருக்காங்கன்னு? அதுதாங்க. ஆனா இங்கத்தியோட காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு இது எல்லாமே அஃபோர்டபுள் தாங்க. பட் நம்ம இந்தியன் மைண்ட் செட் அதை ஒத்துக்குமா? எல்லாத்துக்கும் அப்படியே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ, ஐயோ இவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு எடை போட ஆரம்பிச்சிருவோம். என்னங்க சொல்றீங்க? கரெக்ட் தானே? இந்தியாவில் நீங்க மட்டும்தான் சீசனல் டைம் ஆனோன்னு வாட்டர் மெலன், மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடுவீங்களா? இங்க நாங்களும் சாப்பிடுவோங்க. அதே டைம்ல மாம்பழமும் சாப்பிடுவோம், வாட்டர் மெலனும் சாப்பிடுவோம். சரி சரி, கோச்சிக்காதீங்க. வாங்க அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பார்த்தீங்களா? எங்க வீட்டு வாசல்லையே முருங்கை மரம் இருக்கும். அதையே பறிச்சு சாப்பிடுதுன்னு அம்மா சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். இங்க $10 கொடுத்து நாங்க வாங்கி சாப்பிட வேண்டியது இருக்குங்க. சும்மாவா சொன்னாங்க நம்ம பெரியவங்க எல்லாம்? ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதோட அருமை உங்களுக்கு எல்லாம் புரியாது, கிடைக்காம இருக்கும் போது தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு. இப்ப இங்க வந்தோன்னா ஒன்னும் புரியுதுங்க. வாவ், கோகனட் வாட்டரா? என்ன ஸ்ட்ராலாம் போட்டு வச்சிருக்காங்க? நான் நினைக்கிறது தானே நீங்களும் நினைக்கிறீங்க? சரி, நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க எல்லாரும் என்னோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றீங்களா? சரி, சப்ஸ்கிரைப்லாம் பண்றீங்கன்னே கூட வச்சுக்கலாம். ஏங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு திட்டிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நானே இப்பதான் என்னோட சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் பாசிட்டிவா எனக்கு வந்து சில பல ஐடியாங்கள்லாம் கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எங்களோட வீடியோவை நாங்க மாத்திக்கிறோம். இன்னும் வேற ஏதாவது கண்டென்ட் ஏதாவது இருந்ததுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கிரியேட் பண்றோம். அப்பதான் நீங்களும் எங்களோட வீடியோஸை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க.
ஆஹா, இந்த சைடு வந்துட்டேனா எவ்வளோ கீரை இருக்கு பாருங்க. இது எங்க அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கீரையை சாப்பிடு அந்த கீரையை சாப்பிடுன்னு சொல்லி போனை பண்ணி என்ன ஒரே டார்ச்சர் பண்ணிடுவாங்க. உங்க வீட்லயும் கீரையை சாப்பிட சொல்லி உங்க அம்மா எல்லாமும் அதே மாதிரி தானே பண்ணுவாங்க? ஆமாண்ணா, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அயல் ஃபுல்லாவே பால், லஸ்ஸி, தயிர், அதுக்கப்புறம் பன்னீர். அதுவும் சின்ன பேக்கெட்லாம் இல்லைங்க. 200 கிராம் பேக்கெட்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கும்ல, மில்கி மிஸ்ட், அந்த மாதிரிலாம் இல்லை. பெருசா இருக்கும் கியூப். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வாட்டி அதை எடுக்க மறந்துட்டேன். ஸ்வீட்ஸ்லாம் கூட இருக்கு பாருங்க, பாக்ஸஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தாங்க இருக்கும். சமோசா, கட்லெட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு என்ன இல்லை அப்படின்னு வேணா இந்த இடத்துல கேட்கலாம். அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் இருக்கும். ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்ன்னு சொன்னோன்னே சமோசா இது மட்டும் தானான்ற மாதிரி நினைக்காதீங்க. ஃப்ரோசன் ஃபுட்ஸும் இங்கே கிடைக்கும். இதோ தவா பன்னீர், கார்டி ரோல்னு என்னெல்லாம் இருக்கு பாருங்க. மோஸ்டா இங்கெல்லாம் வந்து ட்ரிப்லாம் பிளான் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் செலவு பண்ணணும். பட் ரொம்ப செலவு பண்ணக்கூடாது அப்படின்லாம் யோசிச்சோம்னா ஒன்று நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை சும்மா ஒரு மைக்ரோவேவ்ல வச்சோமா, சாப்பிட்டோமா, போய் அடுத்த ஒரு இடத்த பார்த்தோமான்ற மாதிரி போகலாம். அப்போ நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நம்ம பட்ஜெட்குள்ளேயும் எல்லாமே பிளான் பண்ண மாதிரி முடிஞ்சிடும். இல்லை நான் ஹோட்டல்ல இந்தியாவிலலாம் எப்படி சாப்பிடுவேனோ அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன்னு பிளான் பண்ணோம், நம்ம பாக்கெட்டு காலி ஆயிடும். தெரியலங்க, இப்போ என்னவோ புதுசா இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்குறோம், வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சா அதோட தன்மைலாம் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. பட் நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணலை. இங்கேயுமே ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு. ஆனால் அதை நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. உங்க யாருக்காவது அதை பத்தி நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் தெரிஞ்சு நாங்களும் அதை ட்ரை பண்றோம். அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்றதுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணலான்னு எங்களுக்கு ஐடியா இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கும் சொல்லுங்க. இங்க பரோட்டா, நானு, சப்பாத்தி, கார்லிக் நானுன்னு எக்கச்சக்கமான வெரைட்டில எங்களுக்கு ஐட்டம்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் கிடைச்சா யாருங்க இந்தியாவை மிஸ் பண்ணுவா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்னதான் இந்தியன் ஐட்டம்ஸோ கிராசரியோ என்னதான் இந்தியால இருந்து அமெரிக்கால கிடைச்சாலுமே இந்தியாவை மிஸ் பண்ணாத ஒருத்தரும் இருக்க மாட்டோங்க. எப்போ இந்தியா வருவோம், எப்போ நம்ம ஃபேமிலியை பார்ப்போம், எப்போ நம்ம ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்னு ஒரு நாளும் நாங்களும் ஏங்கிட்டு தாங்க இருப்போம். அதுதாங்க நம்ம நாட்டோட பெருமை. இருங்க, அவரு பாய் காட்டுறாருன்னோட வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அதான் ஆரம்பமே. ஒரு சைட் ஆஃப் த பட்டேல் பிரதர்ஸை தான் நீங்க பாத்தீங்க. இப்போ அடுத்த சைட் ஆஃப் த பட்டேல் பிரதர்ஸையும் நம்ம பார்க்கணும்ல. வாவ், செமல டெம்பிள்லாம் இருக்கு பாருங்க, குத்து விளக்குலாம் கூட இருக்கு. ஐ, நம்ம ஜோதிகா.
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் கூட பாட்டில்ல போட்டு விக்கிறாங்கங்க இங்க. என்னதான் இங்க குக்கீஸ் பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்டாலும் நம்ம ஊர் பிஸ்கெட்ஸை பார்த்தோன்னா வர சந்தோஷம் இருக்கே, அது ஒரு தனி சுகம்தான். ஜீரா காக்ரா, ராகி காக்ரான்னு விதவிதமா காக்ரா இருக்கு. யாரெல்லாம் காக்ரா சாண்ட்விச் ட்ரை பண்ணியிருக்கீங்க? அதுவும் சவுகார்பேட்டில் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹோல் ஸ்பைசஸ், பல்சஸ், சீரியல்ஸ்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கு. அதுவும் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல இருக்கு. ஸ்வாத் தீப் மட்டும் இல்லாம நிறைய பிராண்ட்ஸ் இங்க இருக்கு. நம்ம எவரெஸ்ட் மசாலாலாம் கூட இருக்கு பாருங்க. அமெரிக்கால கடலை மிட்டாயும் கிடைக்குது. நம்ம பூஜைக்கு இந்த இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் தகுந்த மாதிரி அதுக்கான ஐட்டம்ஸும் இங்க இருக்கு பாருங்க. விளக்குலாம் கூட இருக்கு. நிறைய பேர் இன்ஸ்டா டிஎம்ஸ்ல நாங்க யூஎஸ் டிராவல் பண்றோம், இந்த விசில்ஸ்லாம் அங்க கிடைக்குமா, இந்த ஸ்பைசஸ்லாம் அலோடா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மோஸ்டா நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். பட் சப்போஸ் யாருதாவது மெசேஜை நான் ரிப்ளை பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா சாரி ஃபார் தட். இந்த மாதிரி டிஎம்ஸ் வரும்போது தான் எங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம இந்தியா வரும்போது நம்மளுக்கு ஆள் தெரிஞ்சதுனால என்ன மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்துமே சில ஐட்டம்லாம் எடுத்துன்னு வராமல் மிஸ் பண்ணிட்டோமேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருக்கிறதுக்காக அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை நாங்கள் சேனலில் சீக்கிரமாகவே போடுறோம். இங்கேயுமே வெசல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பட் என்னன்னா ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கும். அது ஓவர் ப்ரைஸ்டுன்னு சொல்லாமான்னு தெரியல. பிகாஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகும். நான் அதை டோட்டலாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் அதை வந்து நீங்கள் இந்தியாவிலேயே வாங்கிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் திங்ஸ் எடுத்துன்னு வரத்துக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொன்னல, மண் சட்டிலாம் கூட விற்கிறாங்க பாருங்க இங்கே. இட்லி அரிசி மட்டும் இல்லை, பாஸ்மதி அரிசி, அதுக்கப்புறம் பொன்னி, புழுங்கல் அரிசி, இந்த கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவாங்களே இந்த மட்டை அரிசி, அப்புறம் ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு
எக்கச்சக்கமான ரைஸ் வெரைட்டியும் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேயுமே இருக்குது. என்ன ஒரு விஷயம், இந்த 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரிலாம் கிடைக்காது. இங்கே வந்து ஒன்று 10 கிலோ 20 கிலோ இல்லை 5 கிலோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆசீர்வாத் கோதுமை மாவுலாம் இருக்கு. கிட்டத்தட்ட எங்களோட ஷாப்பிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கார்ட்டே ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இப்போ இதை நாங்கள் எப்படியும் ஒரு 1.5 மாதத்துக்கு வச்சு செஞ்சுருவோங்க. எல்லா பட்டேல் பிரதர்ஸ் ஸ்கூல்லையுமே இந்த ஸ்நாக்ஸ் கவுண்டர் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக வந்து சப்பாத்தி போட்டுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பேச்சுலர்ஸ் இங்கே இருக்கவங்க நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன் ஃபேமிலிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கெட் டுகெதர் பார்ட்டிலாம் நடக்கும்போது பல்காக இங்கே வாங்கி சுட்டு மட்டும் சர்வ் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு எப்பயுமே மாவு பிசைஞ்சு தட்டி சுட்டாதாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து அவரோட ஃப்ரெண்டுக்காக அவர் வாங்குறாரு. வாங்க போய் இப்போ பில்லை போடலாம். எங்களோட ஷாப்பிங்கை நாங்கள் நல்லபடியாக முடிச்சிட்டோம். வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, டிஎஸ் டிலைட்ஸுன்றது இப்போ சுபஸ்ரீ தேவானந்தா மாறிடுச்சு. முன்னாடி கொடுத்த அதே சப்போர்ட்டை இன்னமும் நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சுபஸ்ரீ தேவானந்த்.